மக்களே வணக்கம். இன்னைக்கு ஐநூத்தொலி சீரியல்ல நம்ம பல்லவனை காலேஜுக்கு டிராப் பண்றதுக்காக நிலா கூட்டிட்டு வராங்க பைக்ல. இல்ல நீ வேணாம், காலேஜுக்கு வர வேணாம், இங்க பஸ் ஸ்டாப்லயே விட்டுருங்க, நான் போய்க்கிறேன்னு சொல்றாங்க. நீ ஓகே தானே? அண்ணி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், எதுவும் வருத்தம் இல்லைல்ல, எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல, நான் சொல்லலாம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணி நீங்க எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க அண்ணி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அண்ணனுக்கு எப்படி உரிமை இருக்கோ அது மாதிரி எல்லா உரிமையும் உங்ககிட்ட இருக்கு. நான் வந்து எதுவுமே உங்ககிட்ட கோச்சிக்கல. நீங்க சொன்னதெல்லாம் நான் மண்டையில ஏத்திக்கினா எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்றாங்க. நீ காலேஜ் போகணுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிடணும், நான் வந்து சேர்ந்துட்டேன், இல்லை ஒரு மெசேஜ் வச்சும் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பல்ல வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிலா நேற்று கோயில்ல பேசியிருப்பாங்க. எப்பவுமே உன்னை விட்டு போனவங்களை பத்தி நீ யோசிக்காத, உன்னையே உலகம்னு சொல்லிட்டு உனக்காக வாழ்றாங்களே அந்த ஜீவன், உங்க அண்ணன், உங்க அப்பா, உங்க அண்ணன் தம்பிலாம் இருக்காங்களே அவங்களுக்காக நீ நேசி, அவங்கள மட்டும் நீ நேசி பல்லவா, அவங்கள மட்டும் நீ நினச்சி பாரு, நம்மளுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி பாரு. எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்காத பொருளை பற்றியும் நம்மக்கிட்ட வராத பொருளை பற்றி நீ யோசிச்சு உன் டைம்லாம் வேஸ்ட் பண்ணுற, உன்னையே நீ வருத்திக்கிற. இந்த வயசில் வந்து நீ ஜாலியாக அனுபவிக்கிற வயசு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்வைஸும் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மனசில் வாங்கிக்கி நல்லா சந்தோஷமாக பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் காயத்ரி வருவாங்க. காயத்ரி வந்து என்ன நேத்தெல்லாம் அழுதுட்டு இருந்தீங்க, ரொம்ப சோகமாக இருந்தீங்க, எதுனா பிரச்சனையா, எது வந்தாலும் சொல்லுங்கள், இப்போ நார்மல் ஆகிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க காயத்ரி, எல்லாமே நார்மல் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சோழன் அந்த இடத்துக்கு வர்றாரு. என்னடா பல்லவா இங்கே நிற்கிற, இன்னும் பஸ் வரலையா, வாடா நான் எடுத்து காலேஜில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா அண்ணியே இப்போ தான் வந்து என்னை விட்டு போயிட்டாங்க, நான் அண்ணியை கூட்டு போய் விடுறேன்னாங்க, நான் தான் வேணான்ட்டேன், இருக்கு நான் பஸ்லேயே போய்க்கிறேண்ணா அப்படின்னு சொல்கிறான். என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க? ஆமாண்ணா ஆமாண்ணா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்றாரு. சரி இருக்கட்டும், உங்கள் அண்ணி நீ எங்கேயோ போனீங்களே கோயிலுக்கு, என்ன விஷயம், எதுக்காக போனீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மனசு கஷ்டப்பட்டேன், நான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தல, அப்போ அண்ணி என்ன பண்ணாங்க, வா பல்லவா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க தெரியுமா அண்ணின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பத்தியாடா அண்ணியை ஆள் எப்படி, அண்ணி எப்படி என்ன மாதிரி தானே இருப்பாங்க, அதான்டா நிலான்றது, அவள் எவ்வளோ பாசமாக இருக்கா பத்தியா, நம்ம குடும்பத்து மேலேயும் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சிருக்காடா அவ, இந்த மாதிரி ஒய்ஃப் யாருக்குன்னா கிடைக்குமா, இதெல்லாம் புரிஞ்சுக்கப்படலவா, எப்படியும் நானும் அண்ணியும் ஒன்றா சேர்ந்தா நல்லா இருக்கும், அது மட்டும் தானே எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அண்ணி பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை, உன்னை பற்றி தான், நீ வந்து ஒழுங்காக திருந்துற மாதிரியே இல்லை, அப்போ எப்படியும் அன்னிக்கு பிடிக்கும், நீ ஓவராக ஆக்ட் பண்ணுற, அதனால தான் அன்னிக்கு உன்னை பிடிக்காம போகுது அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா துரோகி, அண்ணனுக்காக நீ இப்படி சொல்கிறியா, எப்படியோ அண்ணன் அண்ணியும் சேரணும்னு நினைக்கிறியா பத்தியா அப்படின்ட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. அவருக்கு ஒரு சவாரி கிடைக்குது, சோழனுக்கு ஒரு சவாரி கிடைக்குது. அங்கே ஒரு லேடிஸ் தான் சவாரி பண்ணிட்டு வராங்க காரில். அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாய் கொடுத்து கண்டமேனிக்கு ஏதோ பேசிட்டு வர்றாரு, சம்மந்தமே இல்லாத. அவங்க ஏதோ ஃபேமிலி பற்றி பேசிட்டு வராங்க. இவரே தப்பாக புரிஞ்சுட்டு, என்னங்க அவங்களுக்கு விஷயம், கல்யாணம்லாம் என்னத்துங்க இப்போது, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, ஏதோ வாய்க்கு வந்தபடி உளறிட்டே வராரு. இதை கேட்டால் அந்த அம்மா, ஏங்க கொஞ்சம் வாயை வச்சுன்னு சும்மா இருக்கீங்களா, ஏன் தான் இந்த வண்டியில் ஏறினான்னு தெரியல, நான் ஏதோ என் குடும்பத்தை பற்றி பேசியிருக்கேன், உங்கள் வேலை என்ன, ஒழுங்காக ரோடை பார்த்து வண்டி ஓட்டுங்க, தேவையில்லாத வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சோழனை முறைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நிலா கால் பண்ணுறாங்க. சோழனை அதை அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க. இவங்க வந்து கொஞ்சம் அப்படியே பேசுகிறாங்க. என்னவோ லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இல்லைங்க சோழன், நான் வந்து ஈவினிங் உங்களை பார்க்க முடியுமா, என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட சோழனுக்கு வந்து தலைக்கால் புரியல. சும்மாவே நல்லா பேசினாவே சொல்லிவிடுவார். அது என்னங்க, எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு நான் உங்களை வந்து பார்க்க வரேன்னு சொல்லிடுறாரு. மறக்காமல் ஃபோனை கட் பண்ணி அப்படியே ஆன்லேயே விட்டுடுறாரு. இந்த லேடி வந்து அவங்க பாட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் சோழன் அந்த லேடியை பார்த்து, சொல்லுங்கள் வேறு என்ன பிரச்சனைங்க, எந்த பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன், என்ன விஷயமாவது என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சும்மா அந்த லேடியோட வாயை கிண்டிக்கிட்டே வராரு. இதெல்லாம் நம்ம நிலா கேட்டுடுறாங்க. இன்னும் நீ திருந்தவே இல்லையா, ஐயோ திருந்துற மாதிரி என்ன பில்டப் கொடுத்த, இன்னும் திருந்தவே இல்லையா, திருந்துற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க வீட்டில், எப்போ பார்த்தாலும் லேடிஸ் யாருன்னா வந்து அவங்ககிட்ட கடலை போட வேண்டியது, என்ன ஜெல்முன்னு தெரியல, ஷோ கடவுளேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம்லாம் எதுவுமே சோழனுக்கு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து கடையை எப்படி மால்டேஷ் பண்ணலாம், எப்படி மாற்றி அமைக்கலாம்னு சொல்லிட்டு கடையில் வேலை பார்க்குறவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் வானதி வருவாங்க. வானதி வந்து ஏதோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசுவாங்க. இப்போலாம் வர வர இந்த வானதியோட ஆட்டிடியூடே சரியில்லைங்க. ஏதோ அவள் தான் பெரிய இவன் மாதிரி அவளையே கண்டுக்கணுமோ, அவங்ககிட்ட போய் பேசுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா ஓவரா. பாண்டி வந்து இவளை பார்த்துட்டு, வா வானதி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஏன் வர்றதே இல்லைன்னு கேட்குறாங்க. நீ தான் என்னை கண்டுக்க மாட்டேற, எதுக்கும் கூப்பிட மாட்டேற, கடை திருப்பாவிழா கூட என்னை கூப்பிடவே இல்லை, என்கிட்ட எதுவுமே சொல்லலை,
உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுற அப்படின்ட்டாங்க. என்னடி நான் அது மேலே எதுவுமே சொல்ல, உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னேன்ல, நீ தான் வருவேன்னு பார்த்தா வரவே இல்லை. இப்போ கூட வந்து நான் கடை வந்து மாற்றி அமைக்க போகிறேன், நான் கூட கடை வந்து சேஞ்ச் பண்ணி நல்லா பண்ண போகிறேன். அதுக்காக அண்ணி வந்து டிசைன்லாம் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாடலில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இதை வந்து காமிக்கிறாங்க வானதி கிட்ட. வானதி வந்து அதனோ பெரும் பொருட்டாக பார்க்காம ஷோ இந்த கடையவான்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு கால் வரவே வானதி வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் இரு வானதி, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. வானதி வந்து இப்போல்லாம் என்னப்பா என்னை நீ கண்டுக்கிறது இல்லை, பேசவும் மாட்டேறேன், நானாக வந்தால் கூட எப்போ பார்த்தாலும் வீடை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் அண்ணி இப்படிலாம் அவங்கள பற்றினே புராணம் பண்ணிகிட்டு இருக்க, என்னெல்லாம் உனக்கு கணக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு விதண்டாவாதமாக பாண்டியனை கோவப்படுத்துகிற மாதிரியே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த வானதி பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக வானதிக்கும் நிலாக்கும் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். வீட்டில் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஜோ என்ன சொல்கிறாரு, இப்போலாம் நான் ரொம்ப திருந்திட்டேன் தெரியுமா, என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நான் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பெருமையாக பேசிக்கிறாரு. ஒன்றே நம்ம நிலா சொல்கிறாங்க, ஷோ நீங்கள் திருந்திட்டாலும் வானமே கீழே விழுந்துருங்க இடிஞ்சு, சும்மா இந்த டைலாக்லாம் விடாதீங்க, வேலையை பாருங்கள், ஆள் மூஞ்சியும் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. என்னங்க என்ன அவ்வளோ லேசாக நினச்சிட்டிங்களா, நான் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டேங்க, என் வேலை உண்டு நான் உண்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து ஓனர்கிட்ட வந்து ஒரு கால் வருது. கால் வந்தோடனே எல்லாம் சாப்பிட்ற நேரத்தில் ஸ்பீக்கரில் போட்டுடுறாங்க. ஸ்பீக்கரில் போட்டு சொல்லுண்ணே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், என்னென்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. ஏப்பா ஏதாவது ஒரு பொறுப்பான வேலை கொடுத்தா சரியா, எல்லா வேலையும் சொத்தப்பல் தான் பண்ணுவியா, என்னென்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. சோழன் அவங்க முதலாளிக்கிட்ட, என்ன ஆச்சா, லேடி சவாரி வந்தாங்களா, அவங்க 2 பேரும் உன்னை வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கப்பா, ஏப்பா அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாய் கொடுத்து அன்வான்டாக பேசிகிட்டு இருக்க, ஒரே கம்ப்ளைண்ட்டாக இருக்குப்பா, ஒழுங்காக திருந்தி இருச்சோடா, வர இதை கூட நீ கெடுத்துட போகிற, கஸ்டமர் தான்ப்பா நம்ம முக்கியம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ தெரியுது அவரோட போஷி லட்சணம், என்னமோ கதை விட்டுட்டு இருக்காரு, பொய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க மக்களே. இந்த எபிசோடு இது வரைக்கும் முடியுதுங்க. அடுத்த வர வீடியோவில் வந்து நம்ம பல விஷயம் சுவாரஸ்யமான விஷயம்லாம் பார்க்கலாம் ஐநார் துணையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.